அம்மா அம்மா அம்மா. யாருப்பா அந்த நேரத்தில் வந்துருக்குது? அம்மா நான் பக்கத்து ஊரில் மணிமுத்தாறுலேருந்து வரேம்மா. நம்ம ஊரில் விவசாயத்து அதாவது நம்ம சாஸ்தா கோயில் இருக்குல்ல, நம்ம சாஸ்தா கோயிலுக்கு வந்து கரடி வந்து அட்டகாசம் பண்ணிருச்சுமா. இந்த அட்டகாசம் பண்ணத்தில் விவசாயம் ஃபுல்லாக வம்பா போயிடுச்சுமா. அதனால ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும்மா, செய்வீங்களாம்மா? நான் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுமா. அதனால் ஏதாவது ஒன்று உங்களுக்கு முடிஞ்ச ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கம்மா. ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கம்மா, மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குமா. யாருப்பா உள்ளே வாங்க. தம்பி உள்ளே வாப்பா, சேர் எடுத்து போடுமா. எப்போ வா உள்ள. வணக்கம்மா. ஈஸ்வரி அந்த சேர் எடுத்து போடுமா. என்னப்பா? வணக்கம்மா. என்ன பிரச்சனை? உட்காருமா. ராதா கொஞ்சம் தண்ணி கொண்டு வா தம்பிக்கு. அம்மா என்ன பிரச்சனைப்பா சொல்லு. பக்கத்து ஊரில் மணிமுத்தாறு இருக்க நம்ம வீடு. இந்த நம்ம சாஸ்தா கோயில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதில் ஃபுல்லாக அந்த வந்து கரடி வந்து அட்டகாசம் பண்ணி விவசாயத்தை அம்பாய்க்கிடுச்சுமா. சரி சரி, அதாவது நான் சொல்லுவது என்னதுன்னா, சரிம்மா நீங்கள் வேணால் போயிட்டு வாங்கம்மா. சரிம்மா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. போயிட்டு வாம்மா. சொல்கிறேம்மா உங்களுக்கு நான் அப்புறமாட்டி. இன்னைக்குன்னு போகிறீங்களாம்மா? போயிட்டு வாங்கம்மா. அம்மா நான் கேட்குன்னு தப்பாக நினைக்காதீங்க. ஊரே எல்லோரும் இருக்கிறாங்க, உங்களுக்கு பிள்ளைகள் எங்கம்மா இருக்கிறாங்க பசங்க? அதை ஏன்பா நீ கேட்க? இல்லைம்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தாம்மா. 3 பிள்ளைகளை பெற்றேன், என்னை 3 அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. ஓ, ஒரு பேரன் தான் என்னைய பார்த்துட்டு இருக்கான். அவங்க எந்த ஊர்லம்மா இருக்கிறாங்க? அவன் சென்னையில் இருக்கான். சரி, என்ன வீட்டில் இப்படி இப்படி கிடக்குமா? ஆமாம், உங்களுக்கு யாரும் துறவு இல்லையாம்மா? இல்லை இல்லை, என் பேரன் தான் என்னைய பார்த்துட்டு இருக்கான். அந்த டைமில் வந்திருக்கேன், உன் பேரன் பேத்திக்கலாம் தெரியுமாம்மா? சரிம்மா, கழுத்தில் என்னம்மா போட்டிருக்கீங்க? கழுத்தில் நகை கிடக்கு, பேரன் தான் கொடுத்து விட்டான். ஓ ஆமாம், எதுக்கு நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கீங்க? கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்குப்பா. 10 வருஷமாக ஆகுது கண் ஆப்ரேஷன் பண்ணி. கண்ணு தெரியாது. ஓ கிளவி சிக்கிட்டா. 10 வருஷம். சூப்பர். இது எத்தனை? தெரியலப்பா. இது தெரியல, இன்னும் தெரியலப்பா. ராஜா வாழ்க்கை. பார்த்து பார்த்து அந்த நகையை கழட்டிட்டாங்க, நான் வெளியே தங்கமா பார்க்க. டக்குனு இந்த மாதிரி இந்த 10 பவுன் நகை சேரும். சரி அம்மா, பித்தாளை சேனை போட்டு ஏமாத்திட்டான். சரிம்மா,
இல்லை கொஞ்சம் பசி எடுக்கிற மாதிரி இருக்குமா? இருப்பா, சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். ஏமா நான் எடுக்கமா, நீங்கள் எடுக்கமா, நீங்கள் எடுக்கமா, நான் எதுக்கு இருக்கேன். வேண்டாம் வேண்டாம், நீ உட்காருப்பா, நான் எடுத்துகிட்டு வரேன். கிளவி என்ன முரட்டு கிளவியாக இருக்குமோ? வா வா அமைப்பு பார்ப்போம். டண்டனக்கு ஏன் மாடி 10 பவுனு. அப்போ ஜாலி தான். 10 பவுனு போதும். எப்போ கிளவி வந்துடும், டக்கு உட்காந்துரும். அம்மா இந்த இருக்கேன். ரைட். என்னது மிச்சரா? சரி உட்காருங்க. வழியில் கூட தங்க மாதிரி இருக்கும் போது. சரிப்பா, கையை கொடுங்கம்மா. நல்லா இருக்க. ஏன்பா கையிலேருந்து? என் மனைவி போட்ட மாதிரியே பார்த்தேன். அப்படியா? உங்கள் பேரை ரொம்ப மோசமாக கேள்விப்பட்டேன். ஆமாம், உங்கள் பேரை நல்லாவே நினச்சிட்டு போகிறீங்க. முந்தாளத்து கூட ஒரு பிள்ளை ஏமாத்திட்டு போயிட்டான். என் பேரை நல்ல பையன்தான்ப்பா, நல்ல பையன்தான், ரொம்ப நல்ல பையன்தான்ப்பா. உங்கள் பேரை சரியில்லாமா? சரியே கிடையாது. ஏற்கனவே உங்கள் 3 பிள்ளைகளும் ஏமாற்றிட்டு போயிருக்கு. இதில் அவன் ஒரு பிள்ளைய ஏமாற்றிட்டு போயிட்டானா? அப்படியே கேட்டு இருக்கிறான். போங்க, நீங்கள் தான் பிள்ளை சாவுதீங்க. எவனாச்சும் அக்கம் பக்கம் வாரானா? என்ன செய்யுது? நம்மளுக்கு செயின் கிடச்சிருச்சு. போதும் 10 பவுன் சேரும். எப்பா போதும். என்னப்பா சொல்லுது? ஒன்றும் இல்லை உஷாராக இருக்குது. என்னதான் இருக்குது மிச்சர்? இந்த வந்துட்டான் நீ மிச்சர் சாப்பிடுது ஐயா? சரி, இந்த சாப்பிடுனா கொண்டு வரேன். ஆமாம், நானே திருட்டு பயிலாக இருக்கேன். நானே திங்கிறதுக்கெல்லாம் வழி இல்லாமல் இருக்கேன். இவன் ஒருத்தன் வர அம்மா முகத்தில் முடிக்கிறதுக்கு இல்லை எதாவது கிடைக்கும். ஸ்ரீதேவி பொங்குதும்மா. அம்மா ஒரு உண்மையை சொல்லட்டுமா? மிச்சரா அருமையாக இருக்குமா? ஆமாம், எந்த கோயிலில் தான் வாங்கினேன்னு தெரியல. திருநெல்வேலியில் வாங்கினப்பா மிச்சரில் எல்லாம் இருக்குமா? நான் அந்த மிச்சரை ரொம்ப மிஸ் பண்ணுவேம்மா. ரொம்ப நாள் ஆச்சுமா அதை சாப்பிட்டு. சரி, வீட்டுக்கு என்னை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றிம்மா. இருங்கம்மா, அந்த நாய்க்கு நான் மிச்சர் வச்சுட்டு வரேம்மா. எனக்கும் சோறு போடுறதுக்கு நாய் இல்லை, இந்த நாய்க்கு வைக்கணுமா? எம்மாடி ஊடைக்குள்ள ஒரு படுத்து கிடக்கு. இது என்னத்தை நான் செய்ய? போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரேன். மொத்தத்துலேயே இந்த தெருவில் 4 தெருவு தான் இருக்குது. இந்த தெருவில் எப்படி நான் சுற்றி வரேன்? சரி, வந்த வழியிலே போவோம். எப்படி போகணும் தெரியலையே. ஐயா, இப்படியே போயிடுவோம். மாவு விற்கிற விலைக்கு மாவு வாங்க முடியுதா? 25 ரூபா சொல்லுதாங்க. சரி, இன்னும் பிள்ளைகள் வந்துடும். இட்லி வேற வைக்கணும். என்ன செய்ய? என்ன குழம்பிட்டே வர? இருங்க, மாவு வச்சுட்டு வரேன். ஆமாம், இங்கே ஒரு பையன் இருந்தானே, அந்த பையன் எங்கே? இங்கே தானே இருந்தான். எங்கே போனா? இங்கே தானே இருந்தான். செயினே இது நம்ம செயின் கிடையாதா? செயினே டிஃப்ரெண்டாலாம் இருக்குது. இது நம்ம செயினே கிடையாதா? கேட்டானே, கலத்தி பார்ப்போம் நானே. உன்னை யார் கொடுக்க சொன்னா? கலத்தி பார்த்தேன், பித்தாளன்னு சொன்னானே. இங்கே தான் இருப்பான், பாரு, வெளியே பாரு. ஐயோ, என்ன சொல்ல போறேன்னு தெரியலையே. வேற வருவானே, என்ன பதில் சொல்ல? ஐயோ, அவன் வேற போன் அடிக்கலானே. ஐயோ, இந்தாங்கம்மா, ஏமா உங்க பேர போன் அடிக்க இருந்தாங்க. அவங்ககிட்ட இப்போ எப்படிமா பேச முடியும்? அவங்ககிட்ட நம்ம என்னம்மா சொல்ல முடியும்? இந்த செயினை வாங்கிட்டு போயிட்டானம்மா, என்னம்மா செய்ய முடியும்? வாங்கிட்டு போயிட்டானம்மா செயினை, என்னம்மா செய்ய முடியும்? என்ன பார்த்தா எப்படி இருக்க? ஹலோ, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. ஏன் என்னாச்சு? ஒரு மாதிரி பேசுறியே, என்னாச்சு? நீ வாங்கி போட்ட செயினை ஒருத்தன் வந்து ஏமாத்திட்டு போயிட்டான்ப்பா. சொல்ற ஒன்றும் புரியல, ஒழுங்கா சொல்லு.
என்ன நடந்துச்சு? தண்ணி தான்ப்பா கேட்டா கஷ்டப்படுதான்னு சொல்லிட்டு. என்ன சொல்ற பாட்டி? என்னாச்சு? அது 10 பவுன் செயின் பாட்டி. ஏன் பாட்டி ஏமாந்த? அது வந்துட்டு உனக்காக நான் வந்து ஆசையா வாங்கினது 10 பவுன். அது என்னப்பா கண்ணு தெரியாம என்னை எப்படி ஏமாத்திட்டு போயிட்டாங்கப்பா. நானே அவனை தேடி கண்டுபிடிச்சு வரேன். என்னப்பா செய்ய, அவனுக்கெல்லாம் ஏமா போன் அடிச்சு சொன்னேன். என்ன செய்ய, அவங்க பேரை போன் பண்ணா திடீர்னு நான் என்ன செய்ய முடியும்? நான் போன 10 பவுன் நகையாச்சே, விளங்க மாட்டான், என் நகையை எடுத்துட்டு போயிட்டானே. அதுதானே கேட்டு வந்தான், அப்படி பண்ணிட்டானே. என் நகை போச்சே, என் நகை போச்சே, நகை போச்சே, நகை போச்சே போச்சே, என்ன செய்ய போகிறானோ தெரியலையே அம்மா. என் நகை போச்சே, என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே. என்ன சே